ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 மூன்றாவது வாரத்துக்கான மூன்றாவது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் வியானா அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 56,993 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 29.21% வந்து இருந்துகிட்ருக்காங்க வியானா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் இந்த வாரத்தில் அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்களுடைய கேம் பிளே அப்படிங்கிறது வந்து டே பை டே அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. இவங்களுடைய வாக்குகளும் அப்வர்டில் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு சரியான தரமான வாக்குகள் வந்து வாங்கி குவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன்ராஜ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 27,281 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.98% இருந்துட்டுருக்காரு பிரவீன்ராஜ் அவர்கள். ஆக்சுவலாக இவருடைய ஸ்டோரி நேற்றுக்கு வந்து சொல்லப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து இவருக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அந்த மனசு என்ன சொன்னார்னு எனக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் கூட வந்து பிரவீன்ராஜுக்கு வந்து ஓரளவுக்கு முன்னே விட வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான வாக்குகள் வந்து வந்திருக்கு. அதுக்கடுத்த மூன்றாவது பொசிஷனில் சுபிக்ஷா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25,298 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.97% வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரையிலையும் இப்போதைக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. கடந்த 3 வாரமாகவும் அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா மேபி அவங்க மேலே வந்து நெகட்டிவான ஒரு விமர்சனங்கள் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் அப்படின்னாலே அது ஒரு நெகட்டிவான ஏரியா மாதிரி தான் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ எப்போ அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்களோ அது அப்போ தான் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஃபோர்த் பொசிஷனில் கலையரசன் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23,115 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.85% வந்து இருந்துகிட்ருக்காரு கலையரசன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காப்புல. ஏன்னா யாரோ என்னென்னவோ பண்ணிவிட்டு அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்காமல் ரொம்ப குறையான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனுஷன் எதுவுமே பண்ணாமல் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. சேஃபர் ஜோன்லேயும் வந்து இருந்துகிட்ருக்காரு. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் துஷார் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21,621 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.08% இருந்துகிட்ருக்காரு துஷார் அவர்கள். ஸோ துஷாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு முழுமையான ஒரு வாரமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமும் கூட. பட் அவர் வந்து முழுமையான வாரத்தை எங்கே கழிக்கிறார் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கடுத்து தான் 6th பொசிஷனில் ரம்யா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,250 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.82% இருந்துகிட்ருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கலையரசனுக்கு என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் ரம்யாவுக்கு சொல்லி ஆனோம். பட் ரம்யாலாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டைன்னு வந்துடுச்சு அப்படின்னா கீழே இறங்கி தர லோக்கலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக சண்டை அடிக்கிறாங்க. நேற்றுக்கெல்லாம் விஜய் பார்வதி கிட்ட சரியான சண்டை. வரையா பார்க்குறியா, உனக்கு தைரியம் இருந்தால் வந்து முன்னாடி நின்று பேசு அப்படின்ற லெவலுக்கு பேசுகிறாங்க. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13,062 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6.69% வந்து இருந்துகிட்ருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோரா சிங்க்லர் அவர்களுக்கு அவங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சிங்க்லர் அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து ஆல்ரெடி இருந்தது, அதை விட பயங்கரமான ஒரு இமேஜை வந்து பார்த்திங்கன்னா அரோரா சிங்க்லர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. 8வது பொசிஷனில் ஆதிரி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12,493 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.4% வந்து இருந்துகிட்ருக்காங்க ஆதிரை அவர்கள். ஸோ ஆதிரையை பொறுத்த வரையிலையும் நம்ம இவங்களை போட்டு அடின்னு எவ்வளோ தான் அடிக்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல சுத்தமாக. நேற்றுக்கு நடந்த விஷயத்தை பற்றி மட்டும் நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. ஆதிரை எந்த மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வந்து ரொம்ப நேரம் வந்து இல்லவே இல்லை. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கூட வந்து அவங்க பேசவே இல்லை. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, எந்த மாதிரி இந்த கேமை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சில விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட்டும் வந்து பண்ணாங்க. பட் ஆதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் மதிக்கவே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு வந்து இருந்தாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் ஆளா இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து எஃப்ஜே கூட தான் வந்து ஒரு மிங்கிள் வந்து இருந்தது. ஸோ, அவரு கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில 6, 7 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலே எந்திரிச்சு ரெடியாகி போயிடும் எஃப்ஜே கிட்ட. அங்க போயிட்டு வந்து எஃப்ஜேவ எழுப்பி, அவன வந்து குளிப்பாட்டி, சீராட்டி அப்படின்னு சொல்லி சில விஷயத்த வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. ஏதோ அவங்க பர்சனலா அவங்க பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாரி வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கிட்டோம்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து இவங்க எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ணல 1. 2வது அவங்க சொல்றது எதுவுமே இவங்க கேட்கல 2. 3வது எந்த பிளானிங்கும் இவங்க 2 பேருக்குள்ள வந்து நடக்கவே கிடையாது. அது ஒரு 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள வந்து இவங்க டார்ச்சரே பண்ணல. ஸோ இப்படியெல்லாம் வந்து இருந்துட்டு ஆதிரை, இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஜே அவர்கள் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து வந்திருக்காப்புல. சபரிநாதனும், எஃப்ஜே அவர்களும். அதில ஆதிரையும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்காங்க. இப்போ ஆதிரைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. இல்ல நைட்டோட நைட்டா உட்காந்து பிளான் போடுறாங்களா, அந்த பாத்ரூம் ஓரம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரில. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயங்கரமா டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் விஜே பார்வதியையும், வியானா அவர்களையும். இவங்க டார்கெட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பயங்கர ப்ளஸ்ஸா வந்து மாறுது. ஓகே. ஸோ அது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானாவுடைய வோட்டிங்ஸ் நேத்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மாரி இருந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாரி இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 30% வந்து பார்த்தீங்கன்னா, வியானாவுக்கு வந்து வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. ஸோ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஓகே. டார்ச்சர் பண்ணி வேலை வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரூல்ஸ். பட் லாஸ்ட் வீக்ல அது பண்ணவே இல்லையே! லாஸ்ட் வீக்ல வந்து அத அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆதிரை வந்து எல்லா நேரங்கள்லயும் கரெக்ட்டா வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். பட் இந்த வாரம் மட்டும் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கான மீனிங் என்னன்னா, எஃப்ஜே வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதோட சேர்த்து இவங்களும் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய கேம் பிளேவோ அப்படிங்கிற மாரி வந்து தோணுது. ஸோ யாருடைய கைப்பிடியிலயும் இருந்துட்டு, யாருடைய கைப்பிடியெல்லாம் இல்ல, எஃப்ஜேவுடைய கைப்பிடியில வந்து இருந்துட்டுருக்காங்க. எஃப்ஜே எங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஆதிரை வந்து இருப்பாங்க. எஃப்ஜே வந்து என்ன சொல்றாரோ, அதுக்கேத்த மாதிரி ஆதிரை அவர்களும் தன்னை தானே வந்து மாத்திப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயம் வந்து கரெக்ட்டா போய் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏன் அப்படின்னா, "பாரு லாஸ்ட் வீக் வரைக்கும் இந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு, இந்த வீக் வந்து எந்த மாதிரி வந்து இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கொண்டு போவாங்க. இந்த வாரம் மட்டும் வியானாவ கூட்டு 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 வா, வேலை செய், வா, வேலை செய், வா, வேலை செய் அப்படின்னு சொல்லி கூட்டுட்டு இருக்கிறது. அப்படியே வந்து இரும்மா நான் வந்து செய்றேன் அப்படின்னு சொன்னா முடியாது. வா அது 1 நிமிஷம் வேலை, 2 நிமிஷம் வேலை, வந்துட்டு செஞ்சுட்டு போ, வந்துட்டு செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி, அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுற வேலைகள்லாம் வந்து பார்த்துருப்போம். பட் அதுக்கான விளைவுகள்லாம் அவங்களுக்கு வந்து சேரும்னு வச்சுப்போமே. பட் வியானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மூஞ்சுக்கு முன்னாடியே வந்து கேட்டாங்க. இதெல்லாம் ஏன் நீ லாஸ்ட் வீக்ல வந்து பண்ணல? இந்த வீக் மட்டும் ஏன் எங்கள வந்து டார்கெட் பண்ணுறீங்க? லாஸ்ட் வீக்ல நீ இந்த மாரி பண்ணவே கிடையாதே. ஏன் பண்ணல? அப்படின்னு சொல்லி வியானா வந்து கேட்டிருப்பாங்க. இது கண்டிப்பா தரமான ஒரு செருப்படி கேள்வியா வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் வீக்ல அவங்க எதுவுமே பண்ணல. அப்படியே போவாங்க, ஜாலியா ரெடி ஆகுவாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே கூட கடல போட்டுட்டு, அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிரா பேசிக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ரியல் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. குறிப்பா வந்து இந்த டூப்ளிகேட் ஃபேஸ் வந்து ஈஸியா வந்து தெரியுது. ஸோ இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.